நமக்கு எப்பொழுதும் ஒன்று தடை செய்கிறது. எது தடைக்கு செய்கிறது என்றால் நமக்குள்ளே இருக்க சுயநலம். ஒரு வாதியாரை குறித்து ஒருத்தர் எழுதியிருந்தார். 10 நிமிஷம் பாடம் எடுத்துட்டு எல்லாருக்கும் ஒரு பலூனை கொடுத்தாராம். பலூனை கொடுத்துட்டு எல்லாரும் ஊதிட்டு அவங்க பேர் அதில் எழுதுங்கன்ட்டு. எல்லாரும் ஊதிட்டு அவங்கவுங்க பேரை எழுதிட்டாங்களாம். அடுத்த ரூம் காலியாக இருக்கு, எல்லாம் பலூனையும் தூக்கி போய் போட்டுருங்க அடுத்த ரூம்லன்ட்டு. ஃபேனை போட்டு விட்டாச்சு. இப்போ ஃபேனை ஆஃப் பண்ணுங்கன்ட்டு. ஆஃப் பண்ணிட்டு சொன்னாராம் பசங்கிட்ட, சீக்கிரம் போயிட்டு அவன் பலூனை யார் முதல்ல கொண்டு வரீங்கன்னு பார்க்கலாம், உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. போறானா ஒவ்வொருத்தனா தேடுறான். இது வேற ஒருத்தன் பேருக்கு, இது முருகா, இதுக்கு குமார், இது சதீஷ், அப்படி எப்படி தூக்கி போட்டுனே இருக்கிறாங்களோ. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஒருத்தனையும் எடுக்கலையா. வாதியார் கூப்பிட்டாரா, எடுக்கலையா, இல்லை சார் கிடைக்கல அப்படின்ட்டு. அப்போதான் ஒரு விஷயத்தை சொன்னார். நீங்கள் தான் கிளாஸில் இருக்கீங்க, எல்லார் பேரும் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், எல்லா நபர்களுக்கும் என்ன பேருன்னு உங்களுக்கு தெரியும். ஒருத்தங்கிட்ட ஒரு பலூன் கிடைச்ச உடனே சதீஷ்னு வச்சா இந்த சதீஷ் கொடுத்துருக்கலாமே. உங்களுக்கு தேவை என்னதுன்றது மாத்திரம் தான் பார்த்தீங்க, அடுத்தவனுக்கு தேவையானதை நீங்கள் யோசிக்கவே இல்லை. இப்போ போய் எடுங்கன்னு ஒரு நிமிஷத்தில் எல்லாரும் பலூன் எடுத்துட்டு வந்துட்டாங்களா அவங்க பேர். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். சுயநலமாய் வாழாதபடிக்கு இருக்கிறவன் தான் தேவனுடைய விருப்பத்தை புரிந்து கொள்ள முடியும், தேவனுடைய வழிநடத்தலை புரிந்து கொள்ள முடியும், அவருடைய சிந்தை அறிந்து கொள்ள முடியும். அப்போ அவருடைய சிந்தை அறிந்து கொள்ளாதபடிக்கு, அவருடைய வார்த்தை கீழ்ப்படியாதபடிக்கு